வணக்கம். இன்னைக்கு நம்ம குரூப் 4 சிலபஸில் பார்ட் சியில் இருக்கிற யூனிட் 5ல் உவமைத் தொடரின் பொருளறிதல் ரிலேட்டடாக என்ன கொஷின் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்கன்றதை பார்க்க போகிறோம். யூனிட் 5ல் இன்னும் பழமொழிகளின் பொருளறிதல் டாபிக் மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது. ஓகே, கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். உவமை தொடரின் பொருளறிதலில் மொத்தம் 2 கொஷின் குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. இந்த கொஷினில் 4 உவமைகளை கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அலை ஓய்ந்த கடல் போல், அடியற்ற மரம் போல், மத்தில் அகப்பட்ட தயிர் போல், புயலில் சிக்கிய பூங்கொடி போல் அப்படின்னு ஒரு 4 உவமை கொடுத்துருக்காங்க. உவமையை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம எந்த சோர்ஸ் படிக்கணும்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை டிபார்ட்மெண்ட் உவமையின் பொருளறிதல் ரிலேட்டடாக ஒரு மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கிட்டத்தட்ட 100 உவமைகள் கொடுத்துருக்காங்க. அதை படித்தாலே போதும், நம்ம 2 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அலை ஓய்ந்த கடல் போல அப்படின்னா என்ன? அமைதி. நம்ம பேச்சு வழக்கில் கூட சொல்லுவோம், ஒருத்தர் நல்லா பேசி முடிச்சுட்டு அவங்க போனதுக்கப்புறம் சொல்லுவோம், இப்போ தான் அலை ஓஞ்சி முடித்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க பேசினதுக்கப்புறம் அமைதியாக இருக்கிற சுச்சுவேஷனை தான் நம்ம அந்த மாதிரி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, அடியற்ற மரம் போல அப்படின்னா வீழ்தல். அடி இல்லாத மரம் என்ன ஆகுங்க? வீழ முடியும், அதாவது கீழே விழுந்துடும். இந்த 2 உவமையை வச்சேவும் நம்ம இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அலை ஓய்ந்த கடல் போல அப்படின்னா என்ன? அமைதி. அடியற்ற மரம் போலன்னா வீழ்தல். ஸோ ஃபஸ்ட்டு 3-4ன்னு வரும். 3-4ன்னு எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. மத்தில் அகப்பட்ட தயிர் போலன்னா என்ன? மனம் உடைதல். புயலில் சிக்கிய பூங்கொடி போல்னா நடுங்குதல். ஸோ ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஆப்பசைத்த குரங்கதனை போல என்ற உவமை தொடர் உணர்த்தும் சரியான பொருளை கண்டறிக. ஆப்பசைத்த குரங்கு போல அப்படின்னா சிக்குதல். அதாவது குரங்கு ஒரு செயலை செய்து அப்படின்னா அதோட விளைவுகளை பற்றி அது யோசிக்காம அந்த செயலை செஞ்சு அதில் மாட்டிக்கிறதுக்கு பேர் தான் சிக்குதல். ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகள் என்ன தரும்? வேதனையை தரும். ஸோ ஆப்பசைத்த குரங்கு போல அப்படின்னா என்ன? வேதனை. பட் நிறையா இன்ஸ்டியூட்டில் ஏக்கம்ன்ற ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம அஃபிஷியல் ஆன்சருக்கு வர்றதுக்காக வெயிட் பண்ணுவோம். ஆப்பசைத்த குரங்கு போல அப்படின்னா சிக்குதல். சிக்குதல் என்ன தரும்? வேதனையை தரும். ஸோ இதுதான் அதோட பொருள். ஸோ இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் டி ஆன்சர். உவமைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். பட் அங்கே கொடுக்குற ஆப்ஷனில் தான் ட்விஸ்டே இருக்கும். ஏன்னா 4 ஆப்ஷனுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிலை மேல் எழுத்து போல அப்படின்னா நிலைத்து நிற்கும் அப்படின்றதும் இருக்கும். அதே மாதிரி அழியாமல் இருக்கும் அப்படின்றதும் இருக்கும். ஸோ நிலைத்து நிற்கும்ன்றதுனா மீனிங் என்ன? அழியாமல் இருக்கிறது தான். அழியாமல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அழியாமல் இருக்கிறதுன்றது கல்மேல் எழுத்து போல அப்படின்ற உவமைக்கு பொருள் தான் அழியாமல். ஸோ நமக்கு ஆப்ஷனில் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருந்துப்பாங்க. நம்ம எக்ஸாக்டான பொருள் என்ன அதை மட்டும்தான் நம்ம உவமைக்கு எடுத்தெழுதணும். ஸோ சிலை மேல் எழுத்து போல அப்படின்னா நிலைத்து நிற்கும் அப்படின்றது எழுதணும். இப்போ ரீசண்டாக குரூப் 4 எக்ஸாமில் கூட ஒரு பழமொழிக்கு இந்த மாதிரி சிமிலராக இருக்கிற ஆப்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம பழமொழியில் பற்றி சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது நான் சொல்கிறேன். ஓகே, இதில் கிட்டத்தட்ட 100 உவமைகள் இருக்குது. இதை படிச்சிருந்தாலே போதும், நமக்கு 2 மார்க் எடுத்துடலாம். நாளைக்கு பழமொழிகளின் பொருளறிதல் கொஷினை பார்ப்போம்.